The truth will set you free. யோவான் 8:32. உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, 2 சாமுவேல் 7:28 God is truth, O Lord God, you are God and your words are true. கடவுளே உண்மை, ஆண்டவரே கடவுளே நீரே எம் கடவுள், உமது வார்த்தைகள் உண்மையானவை என்று படிக்கின்றோம். மேலும் ஏசாயா 62:4-5 God is love, God loves his people more than a bridegroom his beloved. இதையே Catechism of the Catholic Church மற்றும் யோவான் 3:16 வசனத்தை ஞாபகப்படுத்துகிறது. God so loved the world that he gave his only son. கடவுளே அன்பு. கடவுள் தன் மக்களை, மணமகன் மணமகளை அன்பு செய்வதை விட அதிகம் அன்பு செய்கிறார். கடவுள் இவ்வுலகை எவ்வளவு தூரம் அன்பு செய்தார் எனில் தன் மகனை அளிக்கும் அளவு அன்பு செய்கிறார். இந்த அன்பு நம்மை பாதுகாக்கும் அன்பு, என்றுமுள்ள அன்பு என்றெல்லாம் விவரிக்கப்படுகிறது. எவர்லாஸ்டிங் லவ், சேவிங் லவ், கிராட்டிடியூஸ் லவ் என்று பல வகைகளிலே இறைவனுடைய அன்பை தேடும் அன்பு என்றும், தி சர்ச்சிங் லவ், கடவுள் தேடிக்கொண்டே இருக்கிறார். அதைத்தான் ஒரு ஆன்மீக அறிஞர் கடவுளுடைய அன்பை பற்றி ஒரு உருவகப்படுத்தும் பொழுது ஒரு வேட்டை நாயாக, த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், மோட்சத்தின் வேட்டை நாய் என்கும் கூறுகின்றார். இவ்வாறு கடவுளுடைய அன்பு எதற்காக? நம்மை பாதுகாக்க, நமக்கு வேண்டியதை கொடுக்க, நம்மை வழிநடத்த. ஆகவேதான் 10 கற்பனைகள் கொடுக்கும் பொழுது இறைவன் கொடுத்த அந்த ஒப்பந்தம், அந்த கவனன்ட் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை, நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள். ஆகவே நான் உங்கள் கடவுளாக இருக்க வேண்டுமென்றால் என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள். அத்தகைய வார்த்தைகளும் கட்டளைகளும் உண்மையும் உங்களை விடுதலை செய்யும். இதை முதல் வாசகத்தில் தானியேல் ஆகமத்தில் அந்த 3 இளைஞர்கள் நெருப்பில் இடப்பட்ட பொழுது அவர்கள் பாதுகாக்கின்றார்கள். நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அது மட்டும் அல்ல, 3 பேரை தீச்சுளையில் தள்ளியவர்கள் 4வது ஒருவரையும் பார்க்கிறார்கள். இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். இதுதான் கடவுளுடைய தனித்தன்மை, தனிச்சிறப்பு. துன்புறுவோரின் மத்தியில் இறைவன் இருக்கிறார். இறைவனுடைய தனிப்பெரும் சிறப்பு இது. அந்த சவுல் கிறிஸ்துவர்களை கொல்ல வேண்டும் என்று தமாஸ்கு நகருக்கு சென்ற பொழுது அவருக்கு காட்சி அளித்து, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டாரே தவிர ஏன் என் மக்களை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கவில்லை. ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? கிறிஸ்துவ மக்கள் என் மக்கள், அவர்களை துன்புறுத்தும் பொழுது என்னை துன்புறுத்துகிறாய். யார் ஆண்டவரே என்று பதில் கேட்க, நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நானே. ஆக இடர்படுவோர், வேதனையுறுவோர், துன்புறுவோர், இவர்களின் மத்தியிலே இறைவன் இடம் பெறுகிறார். He takes the stand of the poor. வைத்தான் ஒரு மனிதர் சொமாலியா நாட்டிலே எங்கு பார்த்தாலும் வறுமை, எங்கு பார்த்தாலும் பிணி, எங்கு பார்த்தாலும் பிள்ளைகள் ஊட்ட உணவு இன்றி, மால் நியூட்ரிஷன் என்று நோஞ்சாம் பிள்ளைங்களாக இருப்பாங்க, வயிறு மட்டும் பெரிய பானை வயிறாக இருக்கும், அது மால் நியூட்ரிஷன் என்று பெயர். இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள், இதை பற்றி நிறைய கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது கூட அடிக்கடி இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு படம் வருகிறது. ஒரு நோஞ்சாங் குழந்தை
எப்போ சாகும், அதை எப்போ தூக்கிட்டு போகலான்னு ஒரு பெரிய கழுகு ஒன்று பின்னால் காத்துக்கிட்டு இருக்கும். அதை ஃபோட்டோ எடுத்த மனுஷன் அந்த ஒரு தான் இந்த ஃபோட்டோவை எடுத்து புகழ் பெற வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் உலகம் என்ன சொன்னது? அட மனுஷனே, அந்த பிள்ளை சாக போகுது, அதை ஃபோட்டோ எடுத்து பேர் போல விரும்புகிறிய, அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு தோணலையா என்று சொன்னதினால் அவன் நான்று கொண்டு செத்தான், தற்கொலை பண்ணி கொண்டான். அப்படி அந்த சொமாலியா நாட்டில் ஒரு மணற் புயல் சாண்ட் ஸ்டார்ம் ஒன்று வீசிய பொழுது அதை ஒருவர் ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு பார்க்கும் பொழுது அந்த மணற் புயலிலே இயேசு நின்று கொண்டு இருப்பது போல ஒரு தோற்றம். அதை செய்தித்தாளில் பிரசுரித்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? மக்களுடைய துன்பங்களின் மத்தியில் இயேசு இருக்கிறார் என்பது தெள்ள தெளிவு. If you wish to be convinced of eternal truths, do not augment your arguments, but weed out your passions. என்றுமுள்ள உண்மைகளால் திடப்படுத்தப்பட வேண்டுமெனில் வாதங்களை பெருக்க வேண்டாம், அதீத பற்றுகளை களையுங்கள். பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். சலசலவென்று பேச்சோ அல்லது நீண்ட நேர பேச்சோ அல்லது விதண்டவாதமோ பஞ்சாயத்துக்களோ அல்ல. எவைகளெல்லாம் அதீதமான பற்றுடைய வகையில் இருக்கிறதோ அவைகளை களையுங்கள். இந்த உண்மை வெளிப்படும், உண்மை நம்மை பாதுகாக்கும். அது மிக சுருக்கமாக சொல்லுவாங்க தமிழில், கொதிக்கிற கொதிப்பை அடக்க வேண்டுமென்றால் எரிகிற நெருப்பை எடுக்க வேண்டும். இப்போ அல்லது ரெண்டு உதாரணம் சொல்லலாம். பால் பொங்குகிறது, அதை உடனே தடுப்பதற்கு என்ன செய்கின்றோம்? கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் அதை குறைச்சிடறோம், உடனே அடுப்பாக இருந்தால் நெருப்பை இழுக்கணும். எல்லாம் இன்னொரு வழியும் இருக்கிறது. கொஞ்சம் தண்ணீர் அதில் மேல் ஊற்றினால் அந்த கொதிக்கிற கொதிப்பும் அடங்கிவிடும். ஆக இவைகள் எல்லாம் நம்முடைய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நம் வாழ்வாக்க வேண்டும். தீயை அணைக்காது. தீயை அணைக்க வேண்டும் என்றால் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதே போன்று கொதிப்பு பல வகைகளிலே, அது பால் கொதித்தாலும் சரி, ரத்தம் கொதித்தாலும் சரி, வார்த்தைகள் கொதித்தாலும் சரி, இவைகளை அடக்குவதற்கு அதீத பற்றுக்களை அகற்றுங்கள். திருமழிசை என்ற நம்முடைய தமிழ் பாடல், அத்தனாகி அப்பனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்தொவ்வாத பல்பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான். இது இந்து மக்களுடைய நம்பிக்கை. அதாவது பல பிறப்புகள், ஒரு பிறப்பு போனோன்னா அடுத்த பிறப்பு என்று நம்புகிறார்கள். நம்முடைய நம்பிக்கை அது அல்ல. ஒரே வாழ்வு, முடிந்த பிறகு நித்திய வாழ்வு, இறைவனோடு இருக்கின்றோம். தனி தீர்ப்பு, பொது தீர்ப்பு என்றெல்லாம் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். மறைக்கல்வி வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக இவர்களுடைய அர்த்தம் என்ன? இறைவா, நீ எனக்கு மிக மிக நெருக்கமாகி அப்பாவாக, அம்மாவாக, தாயும் தந்தையுமாக, என்னுடைய நெருங்கிய சொந்தமாக இருந்து ஆளும் எம்பிரானாய், என்னை ஆளுகின்ற கடவுளாக இருந்து ஒத்தொவ்வாத பல்வேறு பிறப்பொழித்து, நான் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பல பிறப்புகளை எடுக்கின்றேன். காக்காவாக, நாயாக, நரியாக, அல்லது இப்படி அவர்களுடைய வேதாந்தத்தின்படி இவைகளை எல்லாம் நீர் அழித்து நம்மை ஆட்கொள்வான். நம்மை ஆட்கொள்ளுகின்ற தெய்வன். எப்படி புனித சின்னப்பரை தடுத்து ஆட்கொண்டாரோ, வேறு வகையில் சென்றார், அவரை தடுத்து தன் பக்கம் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று ஆமோஸ் தீர்க்கதரிசி அங்கே அந்தியோக்கு நகருக்கு சென்று அறிவிக்க வேண்டும், மனம் திரும்புங்கள் என்று சொல்ல வேண்டும். எனக்கு வேணாம், அவன் வேறு பக்கம் போனார். அவரை பிடித்து கொண்டு வந்து திமிங்கலம் அந்த கரையில் கக்கியதை நாம் அறிவோம். இவ்வாறு இறைவன் நம்மை தடுத்து ஆட்கொள்பவர். நாம் அவரை விட்டு புறம்பே சென்றாலும் வேட்டை நாயை போல நம்மை தேடி வந்த தெய்வம். இதுதான் உண்மை. Man's true destiny
cannot be contained within the narrow confines of temporal existence. Riches cannot really satisfy man. Man cannot be measured by material things. மனிதனின் உண்மையான சேருமிடம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் என்று பாட்டு பாடுவோம் வருகை பாடலிலே. இவைகள் எல்லாம் குறுகிய எல்லைக்குள் அடங்குவதில்லை. நேற்று ஒரு 20-30 பேர் வந்தாங்க, வேளாங்கண்ணிக்கு நடந்து செல்பவர்கள். எல்லாம் வெயில் நேரத்தில் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு நல்லா போர் தண்ணியில் குளிச்சுட்டு அவங்க எல்லாம் களைப்பெல்லாம் ஆன பிறகு விடியற் காலையிலே கிளம்பி போயிடுவாங்க. வெயிலுக்கு முன்னாடியே அவர்கள் அடுத்த இடத்துக்கு போக வேண்டும். ஆஹா, அரியாங்குப்பத்தில் நல்லா இருக்குது, போர் தண்ணி இருக்குது, தூங்குறதுக்கு மண்டபம் இருக்குது, பத்தாவதுக்கு ஃபேன் வேறு இருக்குது, நல்லா போட்டுட்டு இங்கேயே இருக்கலாமே. இல்லை, இது அவர்களுடைய சேருமிடம் அல்ல. இட் இஸ் நாட் த டார்கெட். அவர்களுடைய டார்கெட் வேளாங்கண்ணிக்கு போகணும், கடந்து செல்லுகின்ற பாதை. இந்த இடத்துல கொஞ்சம் களைப்பு ஆறி மறுபடியும் பயணத்தை தொடர்வதை போல நம்முடைய இந்த நிறைவாழ்வும் இறைவனை நோக்கி செல்லுகின்ற பாதையில குறுகிய எல்லைக்குள் இது அடங்குவதில்லை. செல்வம் உண்மையான நிறைவை தர முடியாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில செல்வத்தை சேர்க்கிறோம், பணத்தை சேர்க்கிறோம், செல்வம் சொத்து பத்து சேர்க்கிறோம். அவைகள் நிறைவு தர முடியுமா? முடியாது. மனிதனை பொருட்களால் அளவிட முடியாது. ஒரு மனிதனுக்கு காரு, பங்களா, மற்ற எல்லாம் இருக்குது, பெரிய மனுஷன் இல்லை. நிஜமான உயரம் எது? ஒரு மனிதனுடைய உயரம் உயர்வான எண்ணங்கள். ஒரு மனிதனுடைய உயர்வான எண்ணங்களே நிஜமான உயரங்கள் என்பதையும் சொல்லலாம். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு போடும் பொழுது ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தையும் கொஞ்சம் கவனிங்க. இந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி படமும் போடுறோம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஊட்டி விடுவான். அவனுக்கே தாளம், தனக்கே தாளம், தம்பிக்கு தயிர் சோறுனாங்க. அவன் அந்த பிச்சைக்காரன் ஒரு பணக்காரனுக்கு ஊட்டி விடுறான். மறுபடியும் அதை திரையில் போடுகிறார்கள் பாருங்கள். அவன் ஏற்கனவே போட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு நிறைவு. ஆனால் வாய் ஆணு பழக்கிறான். பிச்சைக்காரன் வத்தலும் தொத்தலுமா இருக்கிறான், அவனுக்கு ஊட்டுறான் பாருங்க. ஆக இதுதான் இந்த உயர்வான எண்ணங்கள். அவனுக்கு இல்லாவிட்டால் கூட பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். டு பி எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், அடிக்கடி வருகின்ற வார்த்தைகள். ஃபர்கெட்டிங் ஒன் செல்ஃப், டினையிங் ஒன் செல்ஃப், ஓப்பனிங் ஒன் செல்ஃப். தன்னையே மறக்க, தன்னையே துறக்க, தன்னையே திறக்க வேண்டும். அதே போன்று ஃபெய்த் இஸ் டெட் டு டவுட், டம் டு டிஸ்கரேஜ்மெண்ட் அண்ட் பிளைண்ட் டு இம்பாசிபிலிட்டிஸ். அருமையான கருத்துக்கள். விசுவாசம் சந்தேகத்திற்கு சாவையும், ஆர்வம் இழப்பிற்கு ஊமையாகவும், முடியாதவைகளுக்கு கண்மூடி இருக்கவும் செய்கிறது. அவரின் சீடராக இருப்பவன் தன்னோடு தானே அடிக்கடி போராட வேண்டியவனாக இருக்கிறார். விட்டுவிடு பொருளாசையை என்று மனம் சொல்லும், விடுவேனா உன்னை என்று அதுவே மிரட்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு டைகோட்டமி என்று சொல்வார்கள். நான் ஆண்டவரை நோக்கி செல்ல விரும்புகிறேன், ஆனால் என்னை மற்றவைகள் பிடித்து ஈர்க்கிறது கீழே. நேற்று கூட எனக்கு வருகின்ற அந்த ஃபேஸ்புக் மற்றும் பல வகையான மெயில்ஸில் அருமையான கருத்துக்களுடைய ஒரு படத்தை பார்த்தேன். ஒரு மனிதன் பாதாளத்தில் ஒரு சின்ன கிளையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். மேலேருந்து ஒரு கரம் நீட்டுகிறது, இன்னொரு கையில் ஒரு பெரிய மூட்டை. அந்த மூட்டை மேலே என்ன எழுதியிருக்கு? ஈகோ. அந்த மூட்டையை விட்டா இவன் பாதுகாக்கப்பட முடியும். தன்னலம் தான் தனது என்றதை விட்டோம் என்றால் உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும். விடுதலை இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், ஷைன் ஆன் மீ அண்ட் டிஸ்பெல் மை பிளைண்ட்னஸ். Breathe your fragrance on me. Let me hunger and thirst for your love. Touch me so that I burn in your peace. ஆண்டவராய் இயேசுவே, என் மீது ஒளிர்ந்து என் அக இருளை போக்கியருளும். உம் சுகந்தத்தை என் மீது வீசியருளும். உம் அன்புக்கான எம் தாகத்தை மிகுதியாக்கும். என்னை தொட்டு உம் அமைதியில் எம்மை எரியச் செய்தருளும்.